உடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும், மக்கள் பிரச்சனைக்கும் எங்கள் குரல் பதியப்படுது. ஆனா வெளியே தெரியறது இல்லை. அதை தெரியப்படுத்துறது உங்களை மாதிரி நியூஸ் சேனல்ஸ் தான் அதுக்கான முன்னெடுப்பு செஞ்சு வரணும். ஏன் இப்ப நாங்க நேற்று தலைமைச் செயலகத்துக்கு கொடுத்த செய்தியே அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கே எங்களுக்கு இன்று மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் ஆச்சு. நேற்று கொடுத்த செய்தி இன்னைக்கு வரக்கு 2 மணி. இதே ஒரு பெரிய தலைவர் செஞ்சிருந்தா உடனுக்குடனே வந்துருமே, ட்ரெண்டிங்ல இருப்பாங்களே. அப்ப நாங்க தலைவர்கள் இல்லையா, இல்ல அவங்க மட்டும்தான் இங்க தமிழகத்துல டிசைடிங் அத்தாரிட்டியில இருக்க தலைவர்களா? நாங்க ஒரு விஷயம் சொல்றோம், அதை அவங்க தைரியமா செய்ய முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப தமிழக முதல்வர் திமுகங்கிற கட்சி இல்லாம ஒரு சுயேட்சை வேட்பாளரா போட்டியிடுவாரா? பொது அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சின்னத்தை தேர்வு செஞ்சு ஒரு சுயேட்சை வேட்பாளர் மாதிரி நின்று அவரால் ஜெயிக்க முடியுமா? அதுக்கு யாருக்காவது பதில் சொல்றதுக்கு முடியுமா? நாங்க நின்று ஜெயிப்போம், எங்க முகம் எங்க பெயர் சொல்லி ஜெயிக்கிறதுக்கு நாங்க வரோம். ஆனா அவங்களால வர முடியுமா? சின்னம் இல்லாம வர சொல்லுங்க பாப்போம். மக்களுக்கு சின்னம் மட்டும்தான் தெரியும், முகம் தெரியாது. இப்ப இவர் சினிமா இல்லைன்னா இவர் யாருன்னு தெரியுமா? கொரோனா காலத்துல இவர் எங்க இருந்தாரு? விஜய் எங்க இருந்தாரு? நீங்களே பதில் சொல்லுங்க. ஷூட்டிங்ல இருந்தாரு. நீங்க இந்த பதில் சொல்லும்போது மக்கள் பணிக்கு என்ன பண்ணாரு? வெளியே வந்தாரா? உணவளிச்சாரா? ஏதாவது பண்ணாரா? சார் அரசியலுக்கு வரணும் இல்ல. சார் பணம் இருந்தா அவங்க